படிக்க வைக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ அம்மா அப்பா பயப்படுறாங்க. ஏன் சொல்லு, 1-2 பொண்ணுங்க பண்ற தப்பால படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பொண்ணுங்களோட லைஃப், எந்த நல்ல பையனும் பொண்ணுங்க கூட போய் ரூம் போட்டு கதை சாத்த ஆசைப்பட மாட்டான். போமா, உனக்கு எதுவும் தெரியாது, பாப்பா உனக்கு தெரியாது. உத வாங்குற நாள் ரொம்ப தூரம் இல்லை உனக்கு. முடங்கி இருந்த எத்தனையோ பொண்ணுங்களை திருப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிற உன்னோட அப்பா அம்மா மாதிரி வெறும் ஆசையை மட்டும் பெருசா நினைச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட உன் லைஃபை கொடுத்துட்டு அப்படின்னா அவன் ஒன்றும் பண்ணாத போறதுக்கு அவனா உங்க அம்மாவும் அப்பாவுமா. என்ன பண்ணி வச்சிருக்க? ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு உத்தம யாரும் இல்லை. அவன் சூப்பர். இப்போ என்ன பண்ண, உன்னை ஹாஸ்பிட்டலில் கையில் ட்ரிப்ஸோட படுக்க வச்சு வயிற்றுல குழந்தைய குத்து உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டான் பார்த்தியா? திருப்பியும் உன்னை கேட்குறேன், இப்பயும் உனக்கு கூலா இருக்கா? இப்பயும் நீ மாடர்ன் கேர்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? சந்தோஷமா இருக்கா? வலினா என்னன்னு புரியுதா உனக்கு? என்ன பண்ண போற? உன்னதான் கேட்குறேன், நான் என்ன பண்ண போறேன்? சாரி யாருக்கு தேவை? சாரி யாருக்கு தேவை? சாரி அழவும் முடியல, உன்னை திட்டவும் முடியல, உன் மேல பாசம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத குழம்பி போய் உன்னோட வாழ்க்கை என்னமா ஆக போகுதுன்னு யோசிக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவோட மனசாட்சியை தான் இப்ப நான் உன்னை கேட்கிறேன். என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் செல்லம் பெருசாகணும், பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி உன்னை பாசம் காட்டி வளர்த்த உன் அம்மா அப்பாவுக்கு நீ கொடுக்குற பரிசு எது? யாரை அவமானப்படுத்தின? யார? உனக்கு அவமானமா? இது உனக்கு அவமானமே இல்லை. ஏன்னா உனக்கு வெக்கம் மானம் சூடு சரன்றது இல்லவே இல்லையே. வெக்கப்பட வேண்டிய யார் தெரியுமா? உன்னை பெத்த உன் அம்மாவும் அப்பாவும். அவங்க தான் வெக்கப்படணும். எதுக்கு? உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்த உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் தான். மாடர்ன் சொல்லிட்டு கூத்தடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, படிப்பு தேவையில்ல, வேலை தேவையில்ல, அம்மா அப்பாவோட கஷ்டம் தேவையில்ல, எனக்கு ஜாலி, எனக்கு ஃபன் பண்ண. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யாருக்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்ட? பிறந்ததுல இருந்தே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? யாருமா உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தா? யாரு? திமிரு, கொழுப்பு. நீ நினைக்கலாம், நீ யாருடா என்ன திமிரு கொழுப்புலாம் நான் இப்பயே சொல்றேன். கடைசியில் யாருமே உன்னை கேட்கல அப்படின்னா உன்னோட லைஃப் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தோட லைஃபை நடுத்தருக்கு வந்துடும். 1-2 பொண்ணுங்க பண்ற தப்பால படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பொண்ணுங்களோட லைஃப், அந்த கனவு உனக்கு படிப்பே தேவையில்லை. இந்த பொண்ணு அதை பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு இதை பண்ணிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, லைஃப்பை பாரு, படிப்பு வேணாம், கரியர் வேணாம், கோல்ஸ் வேணான்னு சொல்லி முடங்கி இருந்த எத்தனையோ பொண்ணுங்களை திருப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிற உன்னோட அப்பா அம்மா மாதிரி எத்தனையோ ஹீரோங்க என்னோட பொண்ணு முன்னேறணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்கு குழி தோண்டி புதைக்கிற மாதிரி சில செயல்களை, அதுக்கு இந்த மாதிரி புரியாத யாரோ ஒரு கேடு கெட்ட தேர்ட் ரேட்டட் ஒரு பையனை, 3வது மனுஷனை நம்பி உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இவன் தான் என் வாழ்க்கை, இவனுக்காக நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி எதுக்காக வந்தானோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் பார்த்தியா? நம்பு, இன்னமும் நம்பு. இன்னும் உனக்கு அவன் தான் செல்லம், அவன் தான் உயிர், ரொம்ப இனிக்க பேசுறான் பாரு, அவனை நம்பு. எந்த நல்ல பையனும் பொண்ணுங்க கூட போய் ரூம் போட்டு கதை சாத்த ஆசைப்படவே மாட்டான். அவன் வீட்டு கதவுக்கு பின்னாடி கஷ்டப்படுறவங்களோட குடும்பத்தை வலியை புரிஞ்சு அந்த குடும்பத்துக்காக தன்னோட கரியரை உயர்த்தி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவான். ஆனா எவன் கதவை சாத்தணும்னு ஆசைப்படுறான்? யாரு? பணம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, அம்மா ஏதோ பண்ணுது, அப்பா ஏதோ பண்ணுது, நமக்கு என்ன, நம்ம ஜல்சா பண்ணலாம், ஜாலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பையனோட முடி மூஞ்சி பேச்சை பார்த்து நீ நம்பி நடு தெருவில் நிற்கிற மாதிரி உன்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், அண்ணன் ஓ மேலே ஆசைப்படுறானா இல்லை உனக்காக தன்னோட ஆசையை தியாகம் பண்ணுறானான்றதை பாரு. இப்போ வேணாம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம், ஜெயிப்போம், இதெல்லாம் பெருசுலே. நான் இப்போ கேட்குறேன், ஆப்பில் போய் ரூம் புக் பண்ணி ரூமில் போய் படுத்து எவ்வளோ நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறேன்? இப்படின்றதுக்குள்ளே வாழ்க்கை மாறிடும். என்ன ஆகிடுவேன்? எல்லாம் இருந்த நீ ஒன்றுமே இல்லாத தர டிக்கெட்டுக்கு வந்துடுவேன். உன் மேலே ஆசைப்படுறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஆசை முடிஞ்சவனே உன்னை கழட்டி விட்டு சீ போடின்னு தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் உனக்காக தன்னோட ஆசையை ஓரம் கட்டுறான் பாரு. அவன் ஒன்றை மட்டும் இல்லை, அவனோட குடும்பத்தையும் ஜெயிக்க வைப்பான், அவனோட அன்பையும் ஜெயிக்க வைப்பான். நாளைக்கு அவன் லைஃப்பில் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவான். நீ என்ன வேணாலும் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட உன் லைஃப்பை கொடுத்துட்டு அப்படின்னா அவன் ஒன்றும் பண்ணாத போகிறதுக்கு அவனா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுமா. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் கடைசியில் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இதோட போதும் உன் சாவகாசம் வேணான்னு சொல்லி உன்னை கழட்டி விட்டு என்ன பண்ணுவான்றத இந்த நிமிஷம் நீ புரிஞ்சிருப்ப. உன் மரியாதை கூட்டுறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிமிஷத்துலேருந்து உன் கரியர் மேலே, உன் ஃபோக்கஸ் மேலே, உன் குடும்பத்து மேலே, உங்கள் அம்மா மேலே, உங்கள் அப்பா மேலே, உன் தங்கச்சி மேலே, உன் தம்பி மேலே வை. போமா, உனக்கு எதுவும் தெரியாது, பாப்பா உனக்கு தெரியாது. உத வாங்குற நாள் ரொம்ப தூரம் இல்லை உனக்கு. வாழ்க்கை கொடுக்குற உத இப்போ இது வரைக்கும் ஊழலன்னா தப்பிச்சுட்ட.
விழுந்துட்ட அப்படின்னா திருந்திரு. உனக்கு யாரெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களெல்லாம் ஓரங்கிட்டு. ஆனால் உன்னை காலி பண்ணுறவங்க எல்லாருக்கூடையும் போய் உறவு கொண்டாடு. போ, யோசிச்சுக்கோ. நான் சொன்னது போதும். யார் ரைட்டு யார் யூஸ்ஃபுல்ன்றதை முடிவு பண்ணி உன் லைஃப்பில் நீ கரியரு, உன் படிப்பு, உன் வாழ்க்கைன்னு எழுந்துக்கும். எது சரி எது தப்புன்னு உன்னை நேசிக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணி உன் வாழ்க்கையை உருப்படுற வழியை பாரு. ஒரு சிறந்த பொண்ணா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வாழ்வேனா, அவங்க தலை நிமிர வைப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துலேருந்து போராடு. வெற்றி உனக்கு தான். தேங்க்யூ.